ஸோ இனிஷியலில் இது நடக்கிறது தான். கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த ஸ்கிம்மர் செட் ஆகிறதுக்கு. ப்ராசஸ் பண்ணதுனால தண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராகவே, அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வராது. பவர் ஆன் பண்ண போகிறோம். அப்போ ஃபோம் வந்து ரைஸ் ஆகி வருது. இந்த முறை கேமராவை நாங்கள் பிடிக்கிறோம், பைப்பை நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த டேங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 feet by 2 by 2. சம்பு வந்து 5 feet. இதுலேயே நம்ம சீ வாட்டர் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 10 years ஓல்டு டேங்க் ரீஸ்கேப் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாட்டரை ஃபில் பண்ணியாச்சு, அப்புறம் பம்ப் ஆன் பண்ணியாச்சு, வேவ் மேக்கர் ஆன் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு தனி ஃபீல். மெரைன் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த ஃபீல் வாட்டரும். கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுனால தண்ணி பார்த்திங்கன்னா கிளியராகவே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கரையிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியாகவும் இருக்காது, பயங்கர நுரை இருக்கும், ஸ்மெல்லும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதில் விடுங்க, அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக நோய்க்கு வரும். இப்போ நம்ம வந்து ஸ்கிம்மரை இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்கிம்மரை வந்து செட் பண்ணியாச்சு. நீங்கள் பவர் ஆன் பண்ணிட வேண்டியதான். கைஸ் பண்ணும்போது ஸ்கிம்மர் உள்ள வச்சாச்சு. இதுதான் பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கிம்மர். நம்ம கரெக்டாக ஒரு லொக்கேஷனில் செட் பண்ணுறோம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ண போகிறோம். ஸ்கிம்மர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபோம் வந்து ரைஸ் ஆகி வருது. இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ இனிஷியல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸ்கிம்மர் செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபோம் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இது கண்ட்ரோல் பண்ண மாட்டிங்கன்னா ஜாஸ்தி வந்துடும். இப்போ இதுதான் நாப். இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்கிம்மரோட ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கிம்மர் செட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோ பவுல்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பெரிய பெரிய பவுல்ஸ் இருக்கிறது மைக்ரோ பவுல்ஸாக மாறும். அது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்கிம்மர் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு வெட் ஸ்கிம்மிங் தான் வைப்பேன். ஸோ அதுதான் ஈஸி. நம்ம டக்குன்னு அது ஸ்கிம்மேட் எடுக்கும், நம்மளும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ட்ரை ஸ்கிம்மேட்டும் வைக்கலாம். பட் அதோட வெட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் என்னோடய இது வந்து வெட்டில் தான் நான் வச்சுட்ருக்கேன். முன்னாடி ட்ரை வச்சுருந்தேன், பட் அதோட வெட்டு வந்து பெட்டராக இருந்தனால வெட்டு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஃபோம் வந்து கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. இனிஷியலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஒரு 1 டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுதான் கலெக்ஷன் கப். இதை நம்ம அப்படியே எடுத்து இப்படி இந்த மாதிரி ஹெட்டை தனியாக எடுத்துடலாம். எடுத்து திரும்ப நம்ம செட் பண்ணி மறுபடியும் வச்சிடலாம். ஸ்கிம்மர் ஆன் பண்ணி ஒரு ½ an hourலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபோம்ஸாக இருக்குதா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிஷியலில் இது நடக்கிறது தான். கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த ஸ்கிம்மர் செட் ஆகிறதுக்கு. மேபி 1 or 2-3 days வரைக்கும் ஆகலாம். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கிம்மர் வந்து கொஞ்சம் நீட்டாக செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்கிம்மேட் வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபோம் சுத்தமாக இல்லை, கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம விட அது கீழே கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாவை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான ஸ்கிம்மேட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். மக்களே, இதுதான் நான் சொன்ன அந்த மைக்ரோ பபுள்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோவாக இருக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கிம்மர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சுன்னு இண்டிகேட் பண்ணுது. நான் டேங்க் சைக்கிளிங் டைமில் ஸ்கிம்மர் ஆஃப் பண்ணிடுவேன். நைட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெரைன் டேங்க் முன்னாடி இருந்து பாருங்கள், ஃபீலே வேறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படியே ஃபாலோ பட்டனே தட்டி விட்ருங்க.